கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற என்ப நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். இப்பொழுதும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றிய செய்தியை நாம் கேட்க போகிறோம். செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? வேதத்தில் அநேக ஆதாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில காரியங்கள், இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்கிற அந்த நற்செய்தியை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். ஒருவேளை உங்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அறிந்திருக்கக்கூடும். ஒருவேளை புதிதாக இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், அது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வழிநடத்துதலுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த நற்செய்தியை நீங்களும் நானும் சொல்வதற்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்கிற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் அடியனை மறைத்து அவர் வெளிப்பட்டு பேசுவாராக. இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? முதலாவதாக பார்க்கும் பொழுது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே மனுகுலம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் இருளிருந்த ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நற்செய்தி இல்லாத ஒரு காலகட்டம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக. அதாவது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு சகரியா மல்கியா புத்தகத்துக்கு பிறகு புதிய ஏற்பாடு மத்தேயு சுவிசேஷம் துவங்குகிறது. ஆனால் இடைப்பட்ட காலம் சுமார் 400 ஆண்டு காலம் என்று இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அந்த 400 ஆண்டு காலம் எந்த ஒரு தூதனோ எந்த ஒரு நற்செய்தியோ பிறப்பிக்காமல் காணப்பட்டது. அது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலை. அப்படிப்பட்ட அந்த 400 ஆண்டு காலம் ஒரு அமைதியின் காலம் என்றும் ஒரு இருண்ட காலம் என்றும் கூட கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10-11, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ சமாதானமற்ற நிலையில காணப்பட்ட அந்த ஜனங்களுக்கு, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியானது அங்கு வருகிறது. என்ன நற்செய்தி? இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி. அப்ப கிறிஸ்து பிறந்ததுனால எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். எனவே கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்ற ஒரு கேள்வி எழுப்பமானால், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமற்ற ஒரு நிலையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் பிறக்க அனுமதி கொடுத்தால், அந்த மிகுந்த சந்தோஷத்தை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்தருள்வாராக. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்று சொல்லி பார்ப்போமானால், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 10, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான். அன்புக்குரியவர்களே, இந்த 3 வசனங்களில பார்க்கும் பொழுது பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரிப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. அவன் மனம் திரும்பி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் பரத்துக்கு செல்ல வேண்டும், நித்திய காலம் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அனுப்பினார். அப்ப பாவியா இருக்கிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த பரிசுத்த கடவுள் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை தியாக வழியாக கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில அறையுண்டபடினாலே
அவர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே எல்லா மனுகுலத்தின் பாவங்களும் கழுவப்பட்டது, சுத்திகரிக்கப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனிதனை ரட்சிக்கப்பட முடியும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்துல எல்லா மனிதனையும் ரட்சிப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லப்படுகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆம், அது ஒரு உண்மையான வார்த்தையா இருக்கிறபடினாலே இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை, நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பாவியா இருந்தாலும் சரி, அல்லது நான் பாவம் செய்து விட்டேன், தகுதியற்றவன் என்று ஒருவேளை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய பாவங்கள், குறைகள் எதுவா இருந்தாலும், தீமையான காரியங்கள் எதுவா இருந்தாலும், ஆண்டவரே என்னை மன்னியும், அதற்காகத்தான் நீ கல்வாரி சிலுவையில அறையுண்டீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை ஒரு விஷயம் மன்னியும் என்று சொல்லி நாமை தாழ்த்தும் பொழுது இன்றைக்கும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்காத உண்மையில்தான் இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வேத வசனத்தின்படி பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அல்லது பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இளைப்பாறுதல் கொடுக்க வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கும். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுமே இளைப்பாறுதல் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து ஏதோ ஒரு காரியத்துல நாம் நலிவுற்ற நிலையில, வேதனையின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம் 28, 29, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாய்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதலை கொடுப்பதற்காகத்தான் அவர் வந்தார், பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பதற்காகவே அவர் 2000 வருடத்துக்கு முன்பாக வந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்றைக்கும் அந்த இளைப்பாறுதலை தருவார். ஏனென்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு இருகரம் கூப்பி உங்களை அழைக்கிறார். எனவே அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய அழைப்புக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து நீங்கள் முன் வருவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை கொடுப்பார். அந்த இளைப்பாறுதல் நீங்களே செய்யலாம், இலவசமாய் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே மூன்றாவது நிலை, இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் இந்த உலகத்தில பிறந்தார் என்று சொல்லி பார்ப்போமானால் இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக அவர் பிறந்தார். நான்காவதாக பார்க்கும் பொழுது சமாதானம் கொடுக்க அவர் உலகத்தில பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. சமாதானமற்ற ஒரு நிலையிலே உலகம் காணப்படுகிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு மனிதன் எல்லாம் இருந்தும் கூட ஒரு வெற்றிடம் போன்ற ஒரு உணர்வு, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தான் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் பிறந்தார் அல்லது வந்தார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தையே நமக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. அப்போ சமாதான பிரபு, அவருடைய நாமம் சமாதானம் என்று சொல்லப்படும். சமாதான பிரபு என்னப்படும் என்று ஏசாயா சொன்னது போல அவர் சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில வந்தார் அல்லது பிறந்திருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு அந்த சமாதானம் வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த சமாதானத்தை இன்றைக்கே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அவர் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த வசனங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துவர்களாகி நமக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், பிதாவாகிய தேவன் அவரை தந்திரளினார் என்று சொல்லி பார்ப்போமானால் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுமே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் பிதாவாகிய தேவனோட குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தந்தளினார், அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் எதற்கு இந்த உலகத்துல பிறந்தார், வந்தார் என்று சொல்லி பார்ப்போமானால் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான்
அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 28, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்றான். அன்பானவர்களே, இந்த வசனங்களிலே மைய கருத்து ஜீவனை கொடுக்க வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கம் ஒன்று, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க அவர் வந்தார் அல்லது பிறந்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த செய்தியின் வழியாக சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? சந்தோஷம் இல்லாமல் ஒரு நிலையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2020 வருடங்களுக்கு முன்னதாகவே அவர் மனுஷகுமாரனாக பிறந்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் அவர் உங்களுக்குள் வாழ விரும்புகிறார். உங்களுடைய இல்லத்திலும் வசிக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருக்கு நீங்கள் இடம் தருவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவரே, நீர் வாரும், என் இல்லத்திலையும் என் உள்ளத்திலையும் தங்கிரும் என்று சொல்லி அவர் அன்போடு கூட அழைப்போம் என்று சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை இந்த நாளிலே தந்தல்வராக. மாத்திரமல்ல, இரண்டாவதாக பாவிகளை ரட்சிக்க பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் தவறு இருக்கலாம். ஒரு தீமையான காரியத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலையே என்று சொல்லி நினைக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, பாவியா இருக்கிற என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி உங்களுடைய பாவத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். தன் பாவங்களை மறைக்கின்றவன் வாழ்விட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? பாவிகளை ரட்சிக்க. அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ரட்சிப்பார். மூன்றாவதாக இளைப்பாறுதல் கொடுக்க வந்தேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வதற்காக. நான்காவதாக சமாதானத்தை கொடுக்க அவர் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக நித்திய ஜீவனை கொடுக்க அவர் பிறந்தார் அல்லது வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும், உங்களுக்கு ரட்சிப்பையும், உங்களுக்கு இளைப்பாறுதலையும், உங்களுக்கு சமாதானத்தையும், எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனையும் கொடுக்கும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்திருக்கிறார், அவர் பிறந்திருக்கிறார். ஆகவே இந்த பிறப்பின் நன்னாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, எனக்காக நீர் வந்தீர், எனக்காக நீர் பிறந்தீர், எனக்காக நீர் வாழ்ந்தீர், எனக்காக கல்வாரி சிலுவை நீர் பலியானீர், 3ஆம் நாளில் உயிர் தேர்ந்து மீண்டுமாக நீர் வரப்போகிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு அந்த மிகுந்த சந்தோஷத்தை, எனக்கு அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை, எனக்கு அந்த சமாதானத்தை, எனக்கு அந்த இளைப்பாறுதலை, எனக்கு அந்த நித்திய ஜீவனை தாருங்க என்று சொல்லி உரிமையோடு கூட நீங்கள் இன்றைக்கு கேட்பீர்கள் என்று சொன்னார். அந்த சமாதான பிரபு நிச்சயமா உங்களுக்கு சமாதானத்தை கட்டிடுவார், அந்த இளைப்பாறுதல் கொடுப்பார். விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பது எவ்வித சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவீர்களா? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா? இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்றைக்கே அனுகிரக காலம், இன்றைக்கே ரட்சணை நாள். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய இல்லத்திலையும் உங்களுடைய உள்ளத்திலையும் பிறக்க இடம் கொடுங்கள். கிறிஸ்து பிறந்து மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தையும், இளைப்பாறுதலையும், ரட்சிப்பையும், சமாதானத்தையும், மாத்திரமல்ல நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அருள்நாதர் இயேசு நோக்கி பார்ப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பெரிதான கிருபையினாலே இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்கிற தலைப்பில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியாது நீ தந்த தருணத்துக்காக நன்றி. எத்தனையோ விதமான காரியங்கள் வேதத்தில் உண்டு. குறிப்பாக 5 காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார் அல்லது வந்தார் என்று நாங்கள் தியானித்தோம். அதற்காக நன்றி ராஜா. மெய்யாகவே நீர் வந்திருக்கிறீர், மெய்யாகவே இன்றைக்கு நீர் ஆண்டவரே வாழ துடிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரி. இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவர் நீர் ஆசிர்வதிப்பாராக. புதிதாய் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளாக இருப்பார்கள் சொன்னார். இந்த வசனத்து மூலம் தொடும் ராஜா, அவங்களுடைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் ஊடுருவி பாய்ந்து அந்த விலையேறப்பெற்ற மிகுந்த சந்தோஷத்தையும், அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பையும், அந்த சமாதானத்தையும், அந்த இளைப்பாறுதலையும், அந்த நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான பாத்திரவன்களாய் காணப்பட
பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மன்னாவினாலே நீர் தாமே கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தேற்றுங்க, எங்களுக்கு சமாதானத்தை தாங்க, எங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாருங்க, எங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டிடுங்க. எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தொடர்ந்து பாத்திரங்களை திகழ பரிசுத்த ஆவியானவரே எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில ஆண்டவரே பல வருடங்களாய் உங்களுடைய பிறப்பு நாளை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆகவே இந்த மாதத்தில் அதிகமான தேவைகள் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கூட நீ சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த 2020 வருடத்துல நாங்கள் உங்களுடைய பிறப்பு நாளை கொண்டாட போகிறோம். இது ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சி நாளாக, வெற்றியின் நாட்களாக நாங்கள் ஆண்டவரை கழிக்கவும், மற்றவர்களுக்கும் உடைய பிறப்பு நற்செய்தியை அறிவிக்கவும் எங்களை கூட இது ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்தும். ஒருவேளை புதிதாய் உங்களுடைய வார்த்தைகளை இப்பொழுது கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்து நீர் ரட்சிப்பீராக, அந்த சமாதானத்தை தருவீராக, இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தெய்வீக சந்தோஷத்தினால் கர்த்தர் அவர்களை நிறைத்தள்ள முடியாது ஜெபிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாய் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்கள் இன்றே சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவரே நீர் தாமே கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென்.